என்ன மக்களே? அம்மா என்னம்மா செஞ்சுட்டு இருக்கீங்க? எடி மத்தியானம் சாப்பிடாண்டமா சாப்பாடு பண்ணிட்டு இருக்கேன். மீன் குழம்பு. ஹாய், மீன் குழம்பா? அம்மா எப்பமா வாங்கிட்டு வந்தீங்க? உங்க அப்பா நாத்து ஊருக்கு போனதோடி போய் வாங்கிட்டு வந்துட்டேன் டி. அதானே பார்த்தேன். அப்பா இருந்தா வாங்கவே போக மாட்டியே, வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டியே, மீன் எப்ப வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தேன். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? அலறிக்கிட்டே வர அங்கிருந்து. அம்மா பொங்கல் வருதுலாமா, நம்ம ட்ரெஸ் எடுக்க போகணுமா? உங்க அப்பா என்ன எனக்கு பணமா தந்து வச்சிருக்காரு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு? என்கிட்ட காசு பணம் ஒண்ணும் கிடையாதுமா. நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரணும்னா உங்க அப்பா கிட்ட தான் நீ கேட்கணும். அவர்கிட்ட பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து தானே கேட்கறதுக்கு நான் பொங்கல் கொண்டாடமே இருப்பேன். தெரியுதுல, இந்த வீட்டுல இருக்க நமக்கு பொங்கலும் கிடையாது, தீபாவளியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அதனால போ, இருக்க ஜாலியை போய் பாரு. அம்மா நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தேர் விழா பார்க்க போறாங்க சுசீந்திரம் கோயில்ல. அதுக்கு என்ன செய்யணும்? அம்மா நம்மளும் போலாமா? அங்கே நல்லா ஜாலியா இருக்குமாம்மா, நிறைய கடையெல்லாம் இருக்குமா, நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம சுத்தி பார்த்துட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வருவோமா? வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்குதுமா. கீர்த்தி, நான் சொன்னோம்ல என்கிட்ட பைசா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்படி மக்களே உன்னை கூட்டிட்டு போக முடியும்? பாவம் கீர்த்தி, கொஞ்ச நாள் எக்ஸாம் அது இதுன்னு பிஸியா இருந்தாலும் அவளை கவனிக்காம விட்டுட்டேன். இல்லைன்னா வீக்கெண்டு வரும்போதெல்லாம் நான் அவளை வெளியே கூட்டு போவேன். இப்போ அவளோட விஷயத்த கவனிக்காம இருந்திருக்கேனா? பாவம், நாளைக்கு எப்படியாவது திருவிழாக்கும் கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்துட்டு வரணும். கீர்த்தி, அண்ணே என்னாச்சு அண்ணே, ஒரு மாதிரி இருக்க? சாரி கீர்த்தி. அண்ணே என்னாச்சு, எதுக்கு நீ இப்ப ஃபீல் பண்ணுத? சாரிம்மா, கொஞ்சம் பிஸியா இருந்ததுல உன்னை பத்தி கவனிக்காம விட்டுட்டேன். பாரு, உனக்கு நான் பொங்கலுக்கு ட்ரெஸ் கூட எடுத்து தராம இருந்திருக்கேன். அண்ணா நான் சும்மா தான் கேட்டேன், அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. இல்லைன்னா நான் காலேஜ்ல இருந்து வீக்கெண்டு வரும்போதெல்லாம் உன்னை வெளியே கூட்டிட்டு போவேன், உன்னையும் அம்மாவையும். ஆனா இப்போ உன்னை நான் கவனிக்காம இருந்திருக்கேன். சாரி கீர்த்தி, இனிமே இப்படி நடக்கவே நடக்காது. கார்த்தி, இப்ப நீ ஃபீல் பண்றதுக்கு என்னதான் நடந்துச்சு? அவ சும்மா தான் வந்து ட்ரெஸ் வாங்கிட்டான்னு கேட்டா, அவளுக்கு நம்மளை பத்தி தெரியாதா என்ன? உங்க அப்பா என்ன நம்ம கிட்ட பணம் தந்தா வச்சிருக்காரு, போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, ஷாப்பிங்லாம் போறதுக்கு நம்ம கிட்ட எங்க காசு இருக்கு? கரெக்ட் தான்மா, ஆனா நான் தான் பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல, என்கிட்ட பணமா இருக்காது. நான் நினைச்சிருந்தா உங்க 2 பேருக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வாங்கி தந்திருக்க முடிஞ்சிருக்கும். சுயநலமா நான் என்னோட விஷயத்துல பிஸியா இருந்துட்டேன். சாரி கீர்த்தி. அம்மா சாரிம்மா. டேய் சும்மா இருடா, இவன் ஒருத்தே சாரி அது இதுன்னு கேட்டுட்டு. அண்ணா நீ ட்ரெஸ் எடுத்து தரலன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்க அப்பா மட்டும் சரியா இருந்திருந்தா நமக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்குமா? தயவு செஞ்சு அவரை பத்தி பேசாதம்மா. நம்ம யாரை பத்தியும் அவருக்கு கவலை கிடையாது. அப்புறம் நம்ம மட்டும் எதுக்கு அவரை பத்தி நினைச்சிட்டு இருக்கணும்? என்கிட்ட காசு இருக்கு, நம்ம நாளைக்கே ட்ரெஸ் எடுக்க போறோம். கீர்த்தி, நீ சொன்னேல நம்ம திருவிழா பார்க்க போகணும் அப்படின்ட்டு. கண்டிப்பா நாளைக்கு நம்ம திருவிழாவும் பார்க்க போறோம், ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம். சரியா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எவ்வளவு சுயநலமா இருந்திருக்கேன். கீர்த்தி அம்மா பத்தி நினைக்காம இனிமே இப்படி இருக்கவே கூடாது. அம்மாக்கும் கீர்த்திக்கு என்னென்ன தேவைன்னு நாம தான் கேட்டு எடுத்து பண்ணணும். அம்மா, கீர்த்தி, சோனி, இவங்க 3 பேரும் தான் என் லைஃபே. அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். இனிமே இப்படி இருக்கவே மாட்டேன். கண்டிப்பா உங்க 3 பேருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் பண்ணி தருவேன். சாரிம்மா. ஆ ஆ ஆ 2 பிள்ளைங்களையும் பாரு, எப்படி ஒருத்தர் ஊட்டி கொடுத்து சாப்பிட்டு இருக்காங்கன்னு. பார்க்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எங்க நான் உங்களுக்கு ஊட்டி விடட்டா? வேண்டாமா, நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கேன். இருக்கட்டுங்க, நான் ஊட்டி விடேன், உங்களுக்கும் பசிக்குங்களா? வேண்டாமா, ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். எனக்கு பசிக்கவே இல்லை. ஹேய், இந்த ஓல்டு லேடி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? இதையும் மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்கு கிழவி. பாட்டி, அங்க என்ன தெரிகிறது? ஏம்மா இவளா? பாட்டி, என்ன மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டு இருக்க? ஈ, நல்லா இருக்கா? எம்மா வாயும் பல்லையும் பாரு, வாய் முடிச்சி. இப்படிதான் உங்க வாயும் இருந்துச்சு. பாட்டி என்ன பார்த்துட்டு இருக்க? இதுவும் மறைஞ்சு நின்னு பார்த்து ஒரே சிரிப்பா இருக்கு. ஒண்ணு இல்லாட்டி, என் பேத்தியும் பேரனும் என்ன அழகா மாத்தி மாத்தி சாப்பாடு ஊட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? பாக்கிறதுக்கே அழகா இருக்கு பாத்துக்க. அதான் அப்படியே மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு இருந்தேன். அடச்சை, பெரிய மனுஷி மாதிரியா நடந்துட்டு இருக்கீங்க. ஏன் டீ? பின்ன காலையில அடிக்கிற வெயில்ல வா மார்க்கெட்டுக்கு போலாம், அவங்க 2 பேரும் பேசிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு என்ன இழுத்துட்டு பண்ணிடலாம். ஆமாட்டி, அது அவங்க 2 பேரும் பேசி எடுத்து இருக்கட்டும்னு உன்னை கூட்டு பண்ணி. இப்பமும் அவங்க அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அத மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்க. சீ மக்களே, யார்கிட்டையும் சொல்லாதமு. இதை வேற எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருப்பாங்களா? இல்ல, அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, பாக்கிறதுக்கே அழகா இருந்துச்சு. 2 பேரும் என்ன பாசமா இருக்கா வேணா? ஆமா, 2 பேரும் ஒருத்தர் பயங்கர பாசமா தான் இருக்காங்க. இது எனக்கு எப்பவோ தெரியும். நீங்களே தலைக்கீழ நின்னு பார்த்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ள அக்காலே கிடைச்சிருக்காது. அக்கா முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரியுங்களா? வெறும் திமிரு பிடிச்சவளா இருந்தா, யாரு எது சொன்னாலும் கேட்க மாட்டா. அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதான் பண்ணிட்டு இருந்தா. நம்ம எல்லாரும் எவ்வளவு பயந்துருப்போம். அக்கால மாத்தவே முடியாது, இவ கல்யாணம் பண்ண போற வீட்டுல எப்படி இருக்குவாளோ, மாப்பிள்ள என்ன சொன்னாலும் கேட்பாளோ, அனுசரிச்சு போவாளோ இல்லையா, அப்படி இப்படின்னு நமக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்துச்சு. ஆமாட்டி, ஆனா அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அக்கா எவ்வளவு மாறிடுச்சு. அவங்கள லவ் பண்ணும் போதே அக்கா நல்லா டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டா. அதனால அவங்கள கல்யாணம் பண்ணதுதான் கரெக்ட்னு எனக்கும் தோணுச்சு. ஆனா யாருக்கிட்ட சொல்றதுக்கு, யாரு கேட்பாங்க? நல்ல வேலையா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாவ.
உங்க அம்மா பார்த்த மாப்பிள எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா இவளை சமாளிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. அது என்னமோ கரெக்ட் தான். சரி வா, நம்ம வெளியே போயிட்டு வருவோம். எதுக்கு இப்பவும் அவங்களுக்கு பிரைவசி கொடுக்க போறியோ? அதெல்லாம் இல்ல டி, வா ராணி சித்தி வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம். அங்க எதுக்கு இப்போ? நாளைக்கு துணி எடுக்க போகணும், திருவிழாக்கெல்லாம் போனோம்ல, அவகிட்ட சொல்லி உங்க அம்மையும் ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். அம்மைய நீங்க திருவிழாக்கு கூப்பிட போறீங்க, நல்லா வந்துச்சு. எடி அவளை கூப்பிட்டு பாப்போம், ஒருவேளை வந்தானே எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம்ல. திருவிழா பார்த்துட்டு அப்படி துணியெல்லாம் எடுத்து பொங்கலுக்குள்ள ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம். சரி வாங்க போயிட்டு வருவோம். அட கடவுளே, இந்த பாட்டியை வச்சுக்கிட்டு. பாட்டி வாங்க, பார்த்தது போதும். வாங்க பாட்டி. எடி இழுக்காத, கீழே விழுந்துருவேன், வாரேன். ராணி. யாரு அம்மைக்கு குரல் மாதிரிலாம் கேக்கு? ராணி. ஏமா வாமா, நந்தினி வரலையா? வந்திருக்கா மக்களே, அவ அண்ணா பிள்ளைங்க கூட பேசிட்டு இருக்கா. அப்படியா? இம்மா வாமா, அங்கிட்ட இருந்து பேசலாம். பாத்திரம் கழுவிட்டு இருந்தியோ? ஆமாம்மா, இப்பதான் பொங்கலுக்குள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன் இன்னும் 2 நாள் இருக்கலாம். எங்கம்மா நேரம் கிடைக்கி? யாருக்கு தான் 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒரு வேலையும் செஞ்சு தர மாட்டாளுவோ. மேல கணக்க பாத்திரத்தை எல்லாம் கீழே இறக்கி வச்சு தூசி தட்டி கழுவி காய வச்சு இப்பதான் எல்லாத்தையும் மேல தூக்கி போட்டேன். சாப்பிட்ட தட்டவும் பிளேட் எல்லாம் அந்தேனி கிடந்து. சரி எல்லாத்தையும் கழுவி எடுத்து ஒதுக்கிட்டானா நம்ம வேலை முடிஞ்சிருமே அப்படின்ட்டு கழுவிட்டு நின்னேன். சரி வாமா, இருந்து பேசலாம். இதுல இரு ராணி. என்னம்மா திடீர்னு வந்திருக்க? இம்மா ராம் வந்திருக்கான்ல, நல்லா இருக்கானா? ஆமாம்மா, அவங்களுக்கு என்ன நல்லா சந்தோஷமா இருக்கவ 2 பேரும். கண் நிறைய பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு தெரியுமா, ராம் ஜன்னியை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு. ஆமா மக்களே, நம்மளே தலைகீழ நின்னாலும் இப்படி ஒரு மாப்பிள்ள அவளுக்கு கிடைச்சிருக்க மாட்டான். நம்ம ஜனனி எவ்வளவு மாறிட்டா தெரியுமா? 2 பேரும் என்ன பாசமா இருக்கவ, ஒருத்தர் என் கண்ணே பற்றும் போல இருந்துச்சு. 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான், அக்காவும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இம்மா அவன் வரது ஃபோன் பண்ணியே சொல்லலையோ, திடீர்னு வந்திருக்கானோ? ஆமாட்டி, ஃபோன் பண்ணியும் சொல்லல, ஜனனிக்கும் தெரியாது. திடீர்னு காலையில பார்த்தா வந்து நிக்கா. அப்புறம் ஏமா இங்க வரவே இல்ல? வருவான் அப்படி, காலையில தானே வந்தான். அதனால மத்தியானம் போல நானும் நந்தினி போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆமா, லட்சுமி வந்திருந்தா, அவ சொன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் போனீங்களாமே. ஆமா, போகும்போது வழியில வச்சு லட்சுமியும் பார்த்தோம். சரி அவன் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நீயே வாங்கிட்டா நான் கறி வச்சு குடிக்கேன் அப்படின்னு. அவளே கறி வச்சு கொண்டு வரேன்னு தான் சொன்னா. நான் தான் பொங்கல் வேலையா இருக்கும்ல, அதனால நானே பண்ணிக்கேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இனி நாளைக்கு திருவிழாக்கெல்லாம் போகணும், ட்ரெஸ் எடுக்கலாம் போகணும்ல, அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு 2 பேரையும் வீட்டில் விட்டுட்டு நானும் நந்தினியும் வந்தோம். அப்படியா? ஆமா, அவன் காலையில வந்து காப்பியை குடிச்சதோடி படுத்து உறங்கணுமே, இப்பதான் 4 மணிக்கு எந்திரிச்சான். இங்க பகலா இருக்கும்போது அங்க ராத்திரியா இருக்குமாமே, அதனால அவனுக்கு தூக்கம் சரியாவலையா. தூக்கம் கண்ணை கட்டிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் படிக்க பாட்டி அப்படின்னு 2 பேரும் போய் படுத்து உறங்கினவ. இப்ப வரும்போது தான் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காவ. சரி வான்ட்டு நானும் நந்தினியும் கூட்டிட்டு இங்க வந்தேன். நாளைக்கு எப்போ போல ராணி, அதை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். நாளைக்கு எல்லாரும் இங்க ஒரு 7 மணி 7:30க்கு கிளம்பலாம் அப்படின்னு பேசி வச்சிருக்கோம். யார் வந்து ஒரு 7:30 மணிக்கு இழுக்க ஆரம்பிக்குவாங்களாம். நம்ம அதுக்கு முன்னாடி போயிட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு வெயில் வராதுக்கு முன்னாடி திருப்பி வந்துடலாம்ல. யார நிலைக்கு நிக்கிறத பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா 12 மணி 1 மணி ஆயிடும். அப்புறம் நமக்கு துணி எடுக்க போக லேட் ஆயிரும். அதனால போனதோடி கொஞ்ச நேரம் சாமியெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படி ஏதாச்சும் வாங்கணும்னா திருவிழா மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அப்படியே நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். காலையில வெயில் வரதுக்கு முன்னாடியே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெயில் வரதுக்கு முன்னாடியே திரும்பி வீட்டுக்கு வந்துடணும். யாரால அந்த வெயில கண்டு புரிய முடியும்? ஆமா, நம்ம பஸ்லயே போவோமா, போயிட்டு அப்படியே பஸ்லயே திருப்பி வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் சின்ன பண்ணி கார் எடுத்துட்டு வரேன், எல்லாரும் சேர்ந்து துணி எடுக்க போகலாம் அப்படின்னா. இது நான் வேற முக்கியமான விஷயம் பத்தி பேசதான் வந்தேன். நீ உங்க அக்காளுக்கு ஃபோன் பண்ணியா? நாளைக்கு துணி எடுக்க போறதுக்கு திருவிழா பார்க்கறதுக்குலாம் அவளையும் வர சொல்லுடி. ஏமா கூப்பிட்டேம்மா, நீ இங்க வந்து நிக்கதே அவ கோவமா இருக்கா. எனக்கு என்ன செய்யுதுக்குன்னு தெரியல. ஐயா அப்படியா? நம்ம எல்லாரும் நாளைக்கு சேர்ந்து துணி எடுக்க போறோமே, அப்பாவை ஃபோன் பண்ணி அவளையும் கூட்டிட்டு இங்க வான்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஏமா ராமன் ஜனனி வருவாங்கல்ல, அவங்க வரும்போது இவ்வளவு வந்து அப்புறம் அங்க வச்சு எதுவும் பிரச்சனை ஏறாதா? ராம் வர விஷயம் எனக்கும் தெரியாதுல டி, அவனும் திடீர்னு வந்து நிக்கான். இனிப்ப அவங்கள வர வேண்டாம்னு சொல்ல முடியுமா? நான் அப்பாவை ஃபோன் பண்ணி இவளையும் கூட்டிட்டு வான்னு சொல்லலாம்னு நினைச்சேன். இவ எப்படி கோவமா இருந்தா எப்படி சரி வரும்? இன்னொருக்கா ஃபோன் பண்ணி பாக்கேம்மா, வந்தா இங்க வரட்டும். இவன் பொங்கல் இங்கேயே விடலாமா? நீ அப்பாவையும் கூட்டிட்டு அக்காலையும் கூப்பிட்டு இங்கே வந்துரு. இல்ல மக்களே, பொங்கல் அதுமா வீட்டுல விளக்கத்தணும்ல, வீட்டுல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாமி கிட்ட பாயசம் தான் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு வேணா இங்க வரோம். சரிம்மா. ராணி, அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசலான்னு வந்தேன். என்ன விஷயமா? ஏக்கா இம்மா, நீ இங்கதான் இருக்கியா? ஏ செல்வி, எப்படி வந்த? வரவே மாட்டேட்டி, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எங்கக்கா நேரம் கிடைக்க வரதுக்கு? நானும் வரணும்னு பாப்பேன். வீட்டுல ஊருப்பட்ட வேலை என்ன செய்துக்கு நான் ஒத்தையில கணக்குல செய்யணும். இப்பதான் பொங்கலுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சரி நாளைக்கு தேர் பார்க்க போறோம், ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே, என்ன எதுன்னு கேட்டு போலான்னு அப்படியே சுவாமியும் கூட்டிட்டு வரேன். என் பிள்ளை வந்திருக்காளா? எங்க? அண்ணா அவங்க அக்கா கூட பேசிட்டு இருக்கா. சரி இட்டி வந்ததோட நின்று இருக்க இரி. என்ன அம்மையும் அவளும் ஒரே பேச்சா இருக்கு? அம்மையும் அதுக்கு தாண்டி வந்திருக்கா, நாளைக்கு துணி எடுக்க போனோம்ல, அதை பத்திலாம் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கா. ஏமா நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியா, என்ன விஷயம்? சொல்லு ராணி. ராணி செல்வி, அது என்ன விஷயம் தெரியுமா? ஏமா எதனால பட்டுன்னு சொல்லுமா, எதுக்கு இவ்வளவு தயக்கம்? செல்வி நீ இந்த பக்கம் வாய. ஏமா என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. ராணி ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவான்னு நினைக்கேன். நீ தான் ஏன், என்ன பிரச்சனை? ஏட்டி ராம ஊர்லேருந்து வந்திருக்கான். வந்துட்டானா?
ஒரு வழியா வந்துட்டானா அந்த பிள்ளை இங்க தனியா விட்டுட்டு போனா. ஆமா செல்வி, அவங்க விஷயத்த தான் நான் ராணிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஜனனியும் நல்லா பாத்துக்கிறானா? அதை பத்தி கேட்கவா வேணும்? அந்த பிள்ளைய தாங்குன்னு தாங்குதான் தெரியுமா? எவ்வளவு நல்ல பையன். நானும் இவ்வளவு நாள் அவனை புரிஞ்சுக்காமே இருந்துட்டேன். அக்கா சொல்லியிருக்கா பையன் நல்ல பையன் தான் அப்படின்ட்டு. நம்ம அக்கா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கல்ல சிந்து அக்கா. அவ வசதி வாய்ப்பு வீடு எல்லாத்தையும் பார்க்கா. நம்ம என்ன செய்ய முடியும்? சரி, இப்ப என்ன முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருந்த? இது அவங்க 2 பேருக்கும் தலைப்பொங்கல்ல? ஆமாம்மா. ஆமா, தலைப்பொங்கல் தான். அதுக்கு இப்ப என்ன? அவ அம்மாவும் அப்பாவும் செய்ய வேண்டிய விஷயம். தலைப்பொங்கலுக்கு பொங்கல் படியெல்லாம் கொடுப்பாவல்ல? ஆமாம்மா, ஆனா அக்கா தான் பேச மாட்டாவல்ல. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நம்ம 3 பேரும் சேர்ந்து கொஞ்சம் ஏதாவது பொங்கல் படிக்கல இதெல்லாம் வாங்கி அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுப்போமா லட்சுமி வீட்டுல? அதுக்கு லட்சுமி அக்கா பேச மாட்டாவல்லம்மா, அப்புறம் வாங்கி இங்க கொண்டு போய் கொடுப்பேன். செல்வி, உனக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல? நான் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். லட்சுமி அக்காலும் ஓரளவுக்கு மனசு மாதிரி அவங்க கிட்ட பேசுவாங்க இப்போ. அப்படியா? சந்தோஷமான விஷயம் தான். அந்த பிள்ளையை நம்ம கூட எல்லாம் நின்று வளர்ந்த பிள்ளை இப்போ ஒத்தையில இருக்கிறத பார்த்தா எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதை பார்க்க தான் எனக்கு ராம் மேல கோவம் வந்துட்டே இருந்து, இப்படி தனியா விட்டுட்டு போயிருக்கானே அப்படின்னு. நம்ம அக்காவோ பேச மாட்டா, ஈம்பிள இருக்கா. லட்சுமி அக்காலாவது பேசினா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல, 2 பேரும் பேசிட்டாவ. சரி அம்மா, இப்ப நீ என்ன சொல்லி வர? அவளுக்கு பொங்கல் படிக்க நம்ம ஜாமான்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படித்தானே? ஆமாட்டி, நம்மளால ரொம்பலாம் வாங்க முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். லட்சுமி இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாதான். இருந்தாலும் முறைன்னு ஒன்று இருக்கலாம். அதுக்காண்டியாவது கொஞ்சம் ஏதாவது வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் பொங்கலே அவ மாப்பிள்ளை வீட்டில் தான் பொங்கல் விடணும். அதனால லட்சுமி அங்கே கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கல. சரி, அப்போ கொஞ்சம் பொங்கல் படியெல்லாம் வாங்கி அவளையும் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வருவோம். நீ சொல்ல யோசனையே நல்லா தான் இருக்கு. சரிம்மா, அக்கா இருந்து செய்ய வேண்டியது அவ செய்ய மாட்டா. நம்மளாவது அவளுக்கு ஏதாவது வாங்கி எடுத்து கொடுப்போம். நீங்க என்ன நினைப்பீங்களோன்னு தயங்கி சொன்னோம். நேரத்துல இருந்தே என் மனசுல இதான் ஓடிட்டு இருக்கு. எப்படி உங்ககிட்ட சொல்லதுக்குன்னு தெரியாம இருந்தேன். ஏன்னா எனக்கு தனியா எல்லாம் செய்ய முடியாது. அவங்களுக்கு 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், மாதிரி பொங்கல் படி எல்லாம் வாங்கணும். இப்ப தங்கம் எல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இல்ல. நம்மளால முடிஞ்சதை செய்வோம். உங்ககிட்ட எப்படி சொல்லதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வழியா 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இவன் என்னம்மா பேசுக? அவ ஓடி போனது எங்களுக்கு கோவம் இருக்கதான் செய்யி. ஆமாம்மா, அவ கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தணும்னு நம்மளாம் கனவு கண்டுட்டு இருந்தோம். நம்ம குடும்பத்தோட வாரிசே அவதான். அவளை கீழே வைக்காம துவாலையும் தலையிலையும் தூக்கிட்டு நடந்தது நாங்க 2 பேரும் தான். அப்ப எங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். எங்க பிள்ளைங்களுக்குலாம் முன்னாடி அவளை தான் நாங்க தூக்கி எடுத்து வளர்த்தோம். ஆமா, அவதான் எங்க மூத்த பிள்ளை. அவளுக்கு செய்ய வேண்டியதை நாங்க செய்யதான் செய்வோம். அக்கா இல்லைன்னா என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா நடத்தி வைப்போம். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் கோவமா இருப்பீங்களோன்னு நினைச்சிட்டு தயங்கிட்டே இருந்தேன். நாளைக்கு தேரை பார்க்க போறோம்ல, போயிட்டு கொஞ்ச நேரம் சாமியை பார்த்துட்டு டக்குன்னு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இந்த பொருள் இதெல்லாம் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு சாயந்தரமே கொண்டு போய் விட்டுருவோம். மார்கழி மாசம் அதுமா அங்க கொண்டு போய் விடாண்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம். இவன் என்னம்மா மார்கழி மாசம் தை மாசம் அப்படின்ட்டு, எல்லா நாளும் நல்ல நாளதான். நம்ம கொண்டு போய் விடுவோம். அவளுக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு அவளை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வருவோம். லட்சுமி அக்காள்கிட்ட சொல்லிடலாமா? லட்சுமிகிட்ட சொன்னா ஒன்னும் வாங்காண்டாம்பா. இல்லக்கா, அவளை நாளைக்கு கொண்டு வந்து அங்க விடுவோம்னு சொல்லுவோம். சரி அப்ப நாளைக்கு சாமியை பார்த்துட்டு ஆக வேண்டிய வேலைகளை பார்ப்போம். சரிம்மா.